இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையில உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் தொடர்ந்து ஞானத்தை குறித்து பேசி வருகிறோம். இந்த ஞானத்தினுடைய தொடர்ல இந்த 3வது வாரத்துல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்க கூடி வந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆர்வத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஞானத்தை அறிந்து கொள்ளும்படி நாங்கள் இங்கு கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஒருவர் கேட்கிற எல்லாருக்கும் நீங்க ஞானத்தை தர்றீங்க. பட்சபாதம் இல்லாத தேவனா இருக்கிறீங்க. நாங்க எங்களுடைய ஞானம் குறைவுள்ளது என்பதை உணர்ந்து கொள்கிற அதே வேளையில சாலமோனிலும் பெரியவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஞானமாய் மாறியிருக்கிறார் என்பதையும் அறிந்தவர்களாக, நிச்சயித்தவர்களாக அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஞானம் எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யும்படியாக, அந்த ஞானம் எங்களுக்குள்ள இருந்து வெளிவர நாங்கள் அனுமதிக்கும்படியான அந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதா, ஆமென். இந்த வாரம் நீதிமொழிகள் 30வது அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச போறேன். இந்த நீதிமொழிகள் 30வது அதிகாரம் சாலமோன் எழுதினது கிடையாது, வேற ஒரு பேர் போட்டிருக்கோம். யாக்கோபின் குமாரனாகிய ஆகூர் எனும் புருஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல இந்த அதிகாரத்துல தான் பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப கேட்க மாட்டேன் ஆண்டவர்கிட்ட. 2 மனுவிடத்தில் கேட்டேன், நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் சொல்லி என் படியை எனக்கு அளந்து அப்படின்னு ஒரு ஜெபம் இருக்கும். இந்த ஜெபத்தை நம்ம ஒத்துக்கொள்றது இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப வந்துருச்சுன்னா நான் கர்த்தரை மறுதலிச்சிருவேன், குறைவா வந்துருச்சுன்னா நான் திருடிடுவேன், அதனால எனக்கு அந்தந்த படி எனக்கு அளந்து போடும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஞானமுள்ள ஜெபம் போல தோன்றும். அவரை பத்தி அவரே சொல்லும் போது 2வது வசனத்துல 3வது வசனத்துலாம் மனுஷருக்கு ஏற்ற ஞானம் எனக்கு இல்ல, நான் மூடன், நான் ஞானத்தை கற்கவும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவார். சோ என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, நிறைய பணம் வர்றதுனால கர்த்தரை மறுதலிக்க போறதும் இல்லை, எவ்வளவு குறைவா வந்தாலுமே நான் திருடவே போறது இல்லை, அதுல எனக்கு நல்ல நிச்சயம் இருக்குது. ஆனா இந்த மனுஷன் சொன்ன இன்னொரு பகுதி, ஒரு பகுதி இவர் சொன்னதை ஏத்துக்க முடியாதனால எதையுமே ஏத்துக்கூடாதுன்ற அர்த்தம் இல்லை. இவர் இந்த 24வது வசனத்துல ஒரு விஷயம் சொல்றார். பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கும் குழிமுசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சுமே அப்படின்னு 4 காரியங்களை அவர் சொல்றார். அவருடைய காலத்துல அவங்க பார்த்த மிருகங்கள்ல இந்த ஞானிகள் பொதுவாக தங்களுடைய மனதை சில காரியங்கள்ல ஈடுபடுத்துறாங்க, அவங்களதான் ஞானிகள்னு சொல்றோம். அதன் மூலமா சில ஞானம் உள்ள விஷயங்களை அவங்கள கொண்டு வர்றாங்க. இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மனிதனுடைய எண்ணத்துக்கும் கடவுளுடைய ஐடியாஸுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை நான் பாக்குறேன். நம்ம பொதுவா எதை பார்ப்போம்னு சொல்லி சொன்னா, பிரம்மாண்டங்களை பார்க்கறது நம்முடைய வழக்கம் இல்லையா? ஆனா அந்த ஞானிகள் பாருங்க, சின்ன காரியங்கள்ல இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. நமக்கு இந்த பிக் 5 அனிமல்ஸ் சொல்லுவாங்க. காட்டுல போனா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற தேசங்கள்ல எல்லாம் இந்த காடுகள்ல வேட்டையாடுகிற பழக்கம் இருந்துச்சு. இப்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. சட்டப்படியாக மிருகங்களை வேட்டையாடுறது தவறு. ஆனா அந்த மிருகங்களை வேட்டையாடுற அந்த காலகட்டங்கள்ல இந்த சிங்கம், பிக் 5ன்னு சொல்லுவாங்க, சிங்கம், சிறுத்தை, யானை, பஃபல்லோ, காட்டெருமை, காண்டாமிருகம், இந்த 5ஐயும் வேட்டையாடுவதற்கு அவங்க ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா இந்த 5ஐ யாராவது வேட்டையாடினாங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஆண்மகனாக, மிகப்பெரிய நபராக சித்தரிக்கப்படுறதுனால இதை ஹண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். சிங்கம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ராஜா, அதனுடைய நட அது யாருக்கும் பின்வாங்காது, அதனுடைய வலிமை நமக்கு தெரியும். அதே போல யானை, அதனுடைய பிரம்மாண்டம், அதனுடைய பலம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு தருவேன்னு பைபிள்லயே சொல்லியிருக்குது. அந்த காண்டாமிருகம்லாம் சாதாரணமா அதை வேட்டையாட முடியாது, சிறுத்தையை போல வேகமா ஓட முடியாது. காட்டெருமை பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கல் அனிமல்னு சொல்றாங்க.
அது தன்னை தாக்க வர்றவங்கள கும்பலா சேர்ந்து தாக்குமா. சோ இந்த 5 மிருகங்கள்ட்ட இருந்து எந்த ஞானத்தையும் ஒரு கத்துக்க முடியல பாருங்க. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, யூ டோன்ட் ஹாவ் டு பி பிக் டு டு மைட்டி திங்ஸ். பெரிய காரியங்களை செய்வதற்கு நிச்சயமாக நீங்கள் பலம் உள்ளவர்களாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இருக்கிறதுலயே சின்ன மிருகங்களை தான் ஞானத்துக்கு சொல்லிருக்குது. எறும்பு, சிலந்தி, குழிமுசல், வெட்டுக்கிளி, இந்த 4ஐயும் நம்ம ஒரு நாளும் ஒருவேளை இந்த வேதாகமத்தில் இப்படி எழுதலைன்னா நம்ம சாதாரண ஜனங்க இதை கன்சிடர் பண்ணவே மாட்டோம். இதுல என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் ஞானத்தை எங்கிருந்து பேசுகிறாருன்னு நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஞானம் உண்டாகிறது. அதனாலதான் சில சமயம் சில பேருடைய பேச்சு நமக்கு பிடிக்காது. சில பேரை நம்ம அசால்ட்டா நினைப்போம், அசட்டா பண்ணுவோம். அவங்க கிட்ட இருந்து தான் ஞானமே வந்திருக்கும் நமக்கு. அது நமக்கு முதல்ல தெரியாது. ஏன்னா நம்ம அவங்க கிட்ட எதிர்பார்க்க மாட்டோம், அவங்கள்ட்ட இருந்து ஞானம் வரும்னு எதிர்பார்க்க மாட்டோம். அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. ஞானம் எங்கிருந்து வேண்டுமானாலும் வரும். நேச்சர்ஸ் மூலமாக ஆண்டவர் பேசுகிறதுல ரொம்ப ஆண்டவருக்கு விருப்பம் இருக்கிறத நம்ம வேதாகமத்துல பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா இந்த பகுதியில மட்டும் இல்லை, அடைக்கலான் குருவிகளை பத்தி பேசியிருக்குது, காகங்களை பாருங்கள்னு பேசியிருக்குது, காட்டு புஷ்பங்களை பாருங்கள்னு பேசியிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து ஞானம் நமக்கு வரும், ஞானம் நம்மோடு கூட பேசும். யார ஆண்டவர் பயன்படுத்துவார் நமக்கு தெரியவே தெரியாது. நம்முடைய பார்வை வேற. இந்த 5 அப்பம் 2 மீன் இருக்கு பாருங்க, அந்த 5 அப்பம் 2 மீன் கதையில அதுல இப்படி எழுதியிருப்பாங்க, 5000 புருஷர்மார் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. 5000 புருஷர்மார் அங்க இருந்தாங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸ்திரீகளும் சிறுவர்களையும் அவங்க எண்ணிக்கைக்கு கொண்டு வரல. ஆனா அற்புதம் நடக்கிறதுக்கு யாருகிட்ட இந்த அப்பமும் மீனும் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த எண்ணப்படாத கணக்குல வராத அந்த சிறு பையன்கிட்ட தான் அந்த மிராக்கிளுக்கான சோர்ஸே இருந்தது. அவங்கள எண்ணவே இல்லை பாருங்க. அவங்க 5000 பேரு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் புருஷர்களை தான் கணக்கு பண்றாங்க. அது போல ஒருவேளை எண்ணப்படாத நபர்களாக நீங்கள் இருந்தாலும் கூட உங்கள் மூலமாக ஞானத்தை வெளிப்படுத்த தேவன் விரும்புகிறார். அதுதான் சொல்லுவாங்க, பிக் திங்ஸ் கம்ஸ் இன் ஸ்மால் பார்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் திங்ஸ் கம்ஸ் இன் ஸ்மால் பார்சல். எதிர்பார்க்காத பெரிய காரியங்கள் சிறிய பேக்கேஜஸ்ல வர முடியும். டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புஸ்தகத்தினுடைய கவர் பளபளப்பா இருக்கிறதுனால உள்ள இருக்கிற மெட்டீரியல் நல்லா இருக்கும்னோ, அல்லது ஒரு புஸ்தகத்தினுடைய கவர் சரியில்லாததுனால அதுக்குள்ள இருக்கிற மெட்டீரியல் மோசமா இருக்கிறதுனோ கணக்கு பண்ணிடாதீங்க. சாதாரணமா சொல்லுவோம் தமிழ்ல, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ எதிர்பாராத இடங்களில தேவன் நம்மோடு கூட பேசுகிறதே நம்ம கவனமா இருக்கும். சரி, இன்றைய இந்த 4 மிருகங்கள்ல முதல் விஷயத்தை நம்ம வருவோம். என்ன இந்த எறும்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த எறும்பு நீங்க பார்த்திருப்பீங்க. பல வகையான எறும்பு இருக்குது. பல வகையான 5000 6000 வகையான எறும்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எல்லா எறும்புமே சைஸ்ல சின்னதுதான். இப்போ இந்த பூனை குடும்பம் அப்படின்னு சொல்றோம், பூனை அப்படின்னு சொல்றோம். அதுல பெருசுதான் பாருங்க இந்த சிங்கம், பிக் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல எறும்புகள்ல கிடையாது. எறும்புகள்ல எல்லாமே சின்னதுதான். அந்த எறும்பை பார்க்கும்போது, வீடுகள்ல இந்த எறும்புகளை பார்க்கும்போது, இந்த வசனத்தை யோசித்து பார்க்கும்போது, அந்த எறும்புக்கு எவ்வளோண்டு மூளை இருந்திருக்கும். அந்த எறும்புக்கு எவ்வளவு பெரிய தலை, அதுக்குள்ள எவ்வளோண்டு மூளை. அந்த மூளையில இருந்து என்ன ஞானம் நமக்கு கத்துக்க முடியும்? அதுக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த் பாருங்க. ஒரு விரல வச்சா 4 எறும்பு செத்துருது. நம்ம ஒரு விரல வச்சு நசுக்கணும்னா 4 எறும்பு செத்துருது. அவ்வளவு வீக்கான, அவ்வளவு சிறு உருவம் கொண்ட ஒரு எறும்புல இருந்து நாம ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சோம்பேறிய போய் எறும்பினிடத்தில் கற்றுக்கொள் அப்படின்னு வேற சொல்லியிருக்குது நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல. அப்போ என்ன ஞானம் இதுல இருந்து வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, அது வின்டர் சீசனுக்கு, கோடை காலத்திலே தங்களுக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் வின்டர் சீசனுக்காக சம்மர் சீசன்ல ஆகாரத்தை சம்பாதிச்சு வைக்குது அப்படின்னு போட்டிருக்கு. சோ இந்த எறும்பு
நமக்கு என்ன ஒரு ஞானத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா, பி ப்ரிப்பேர் ஃபார் யுவர் ஃபியூச்சர். உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஆயத்தமாயிருங்கள். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய எதிர்காலம் குளிரா இருக்குமா, விண்டரா இருக்குமா, மழை பெய்ய போதா, எது நடந்தாலும் அதற்கு ஆயத்தமாக இருக்கும்படி இந்த எறும்பு நமக்கு போதிக்கிறது. இப்போ நிறைய பேரால ஏன் எதிர்காலத்துக்கு ஆயத்தமாக முடியலன்னா, they have stuck by their past or destiny. தங்களுடைய கடந்த காலத்தை குறித்தோ அல்லது தங்களுடைய தலையெழுத்தை குறித்தோ புலம்பிக் கொண்டே இருக்கிறவர்கள் ஒருபோதும் எதிர்காலத்துக்கு ஆயத்தமாக மாட்டாங்க. இந்த எறும்புக்கு புலம்புறதுக்கு நிறைய காரியம் இருக்குது பாருங்க. ஏன்னா இந்த உருவத்தில் ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு, இவ்வளோண்டு உருவத்தில் உண்டாக்கிட்டாரு, எனக்கு ஸ்ட்ரென்த்தே எல்லாம் உண்டாக்கிட்டாரு, நான் இந்த குடும்பத்துல போய் பிறந்துட்டேன், எறும்பு குடும்பத்துல போய் நான் என்ன பண்ணிட்டேன், பிறந்துட்டேன், என் ஃபேமிலி பேக்ரவுண்டே சரியில்லை, நான் எங்கிருந்து முன்னேற முடியும், எனக்கு என்ன எதிர்காலம் இருக்குது, என்னுடைய கலர் இப்படி இருக்குது, என்னுடைய நிலை அல்லது என்னை இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு நான் பிறந்துட்டேன், இந்த மாதிரி உறவினர்களுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன், இந்த மாதிரி சகோதர சகோதரிகள் எனக்கு இருக்கிறாங்க, இப்படி எதை மாற்ற முடியாதோ அதை குறித்த இதுதான் என் தலையெழுத்து நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு இந்த எறும்புக்கு அத்தனை ரீசன் இருந்தோம், அது அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்குது. இட் டஸ் நாட் ஸ்டக் இன் த பாஸ்ட். அது ஒண்ணு நினைக்குது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அந்த எதிர்காலத்துக்கு நான் இன்னைக்கு ஆயத்தமாகனா அந்த எதிர்காலத்துல நான் சிறப்பா இருக்க முடியும். இப்படியே நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னா, நான் இந்த ஃபேட் என்னோட தலையெழுத்தை பத்தியா நான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னா, என்னுடைய லுக்கை பத்தி, என்னுடைய வீக்னஸை பத்தி, என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன்னா, அது எனக்கு சாப்பாடு போட போறது இல்லை. டெஸ்டினின்றது என்ன, தலையெழுத்து அப்படின்றது என்ன, இது என்னால கட்டுப்படுத்த முடியாத சிச்சுவேஷன்ஸ் தான் நான் டெஸ்டினின்னு சொல்றேன், ஃபேட்னு சொல்றேன், தலையெழுத்துன்னு சொல்றேன். இந்த தலையெழுத்து இருக்குதானா, ஒருவேளை இருக்கலாம். எது இருக்கலாம்? மழை 4 காலங்கள் வருதுன்றது யாராலையும் மாற்ற முடியாது. அதுபோல நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த தலையெழுத்து வரும் பொழுது, நான் இந்த பெற்றோருக்கு பிறந்துட்டேன் அல்லது நான் ஒரு மோசமான நிலைக்கு ஒரு காரணமா ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு எனக்கு, நானு என்னுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க முடியாது, அது என்னமோ நடக்குது. ஆனா அந்த தலையெழுத்துக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறேன்றத நான் தீர்மானிக்க முடியும். தட்ஸ் மை சாய்ஸ். சொல்லுவாங்க, மழை வர்றதை நான் தடுக்க முடியாது, ஆனா கூரை போடுறது என்னுடைய சாய்ஸ் தானே. அததான் இந்த எறும்பு செய்யுது. நான் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழாக என்ன காரியங்கள் இருக்கிறதோ அந்த காரியங்களுக்கு நான் எப்படி அந்த வாய்ப்புகளை எப்படி நான் உருவாக்கி எடுத்துக்கொள்கிறேன். இதனாலதான் அதை பார்த்துட்டு அந்த ஞானிக்கு பெரிய ஆச்சரியம். இவ்வளவு பெரிய உருவம் கொண்ட மனிதர்கள் தங்களுடைய தலையெழுத்தையும் தாங்க பிறந்த விதத்தையும் தங்களுடைய உடல் குறைவுகளையும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, இது எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற எறும்பு இவ்வளவு வேக வேகமா போய் அது தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானித்து தன்னுடைய எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கிறது அப்படின்னு அவர் நினைக்கிறார். இன்னைக்கு உங்ககிட்ட ஆவியானவர் கேட்கிற ஒரு கேள்வி இதுதான். கேன் யூ ஸ்டாப் ரிகர்சிங் யுவர் பாஸ்ட்? உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த அந்த மோசமான காரியங்களை, உங்களுக்கு பாதகமான காரியங்களை திரும்ப திரும்ப உங்க மனதுல ஓட்டி பார்க்கிறத உங்களால நிறுத்த முடியுமா? கேன் யூ கம் அவுட் ஆஃப் யுவர் பாஸ்ட்? கேன் யூ பிங் க்ளோசர் டு த பாஸ்ட்? உங்களுடைய கடந்த காலத்தை மூட முடியுமா? ஏன்னு சொல்லி சொன்னா, கடந்த காலம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல இறந்த காலம்னு பேரு. அந்த கடந்த காலத்தை தோண்டுனா அது நாத்தம் தான் அடிக்கும், அது ஒரு ஊண்டு. சில பேர் அந்த புண்ணை உங்களுக்கு பாருங்க, ஒருத்தர் உங்களை கேவலமா பேசிட்டாங்க, ஒருத்தர் உங்களை புண்படுத்திட்டாங்க, அவங்க ஒரு முறை தான் புண்படுத்திருப்பாங்க. 8ஆம் தேதி 10 மணிக்கு புண்படுத்திருப்பாங்க. ஆனா 9ஆம் தேதி 10 மணிக்கு அதை மறுபடியும் நீங்க யோசித்து பார்க்கும்போது, 10ஆம் தேதி 10 மணிக்கு மறுபடியும் யோசித்து பார்க்கும்போது, ஒவ்வொரு முறையும் நீங்க உங்களை புண்படுத்திக்கிறீங்க, அவங்க உங்களை புண்படுத்தல, அவங்க உங்களை புண்படுத்துறது ஒரு முறை. ஆனா அதோட கூட நீங்க அதை க்ளோஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஊண்டு பெருசா இருக்காது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஷீல்ட் பிடித்தவர்களாக அதை ஆபரேஷன் பண்ணி ஹீல் பண்ணாதவர்களாக இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு ஃபியூச்சர் பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய அன்றாட வாழ்வே அவர்களுக்கு பயங்கரமான ஒரு பாரமாக, ஏன் வாழ்றோன்றது தெரியாம இப்பெல்லாம் போறதுக்கு காரணம்
பாஸ்ட்ல ஸ்டக்கா இருக்கிறது. கம்ப்ளீட் க்ளோஷர் கொண்டு வாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த எறும்பு என்ன செய்யுதுன்றது இல்ல, சாப்பாடு சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா ஞானி எதை பார்த்து ஆச்சரியப்படுறாருன்னா, கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். என்ன கோடை காலத்துல சம்பாதிக்கிறதுல ஆச்சரியம்னா, மனிதர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. மனிதர்களுக்கு என்னன்னு சொன்னா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இப்ப என்னத்துக்கு பயப்படணும், இப்ப என்னத்துக்கு இதை வந்து சேர்த்து வைக்கணும். நிறைய பேருக்கு சேர்த்து வைக்கிறதுனா என்னன்னே தெரியாது. இப்ப என்ஜாய் பண்ணாம எப்ப என்ஜாய் பண்றது, இப்போ நல்லா இல்லாம எப்ப நல்லா இருக்கிறதுன்னு சொல்லி படிக்கிற பசங்களை பாருங்க, அந்த வயதுல படிக்க மாட்டாங்க, அந்த வயதுல வந்து அவங்க ஜாலியா இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப ஜாலியா இல்லாம எப்ப ஜாலியா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த எறும்பு கோடை காலத்துல எல்லாம் நல்லா இருக்கும்போது, செழிப்பா இருக்கும்போது, அது பாஸ்டையும் மறந்துருச்சு, பிரசன்டையும் மறந்துருச்சு. பிரசன்ட்லயும் அது ஸ்டக் ஆகல. அது இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்றது எனக்கு முக்கியம் இல்ல, நான் எங்க இருக்கிறேனோ அதை நான் பெருசா பார்க்க போறது இல்ல, எங்க போகிறேனோ அதை நான் பெருசாக பார்க்க போறேன். வேர் ஐ எம் கோயிங், நான் எந்த இடத்துல போய் சேர போகிறேனோ அந்த இடத்துல எனக்கு தேவையானவைகள் இருக்கிறதா என்பதை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு அது நினைக்குது. இந்த ஆச்சரியமான உணர்வு எல்லாருக்கும் வர்றதில்லை. சில பேர் இதுக்கு ஆவிக்குரிய சாயெல்லாம் பூசுவாங்க, ஆவிக்குரிய கலர்ஸ் பூசுவாங்க. என்ன சொல்லுவாங்க, என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு இருக்கிறீங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள்னு சொல்லி இருக்கு இல்லையா. இப்ப இந்த எறும்புக்கு நான் போய் பிரசங்கம் பண்ணா, நான் என்ன பிரசங்கம் பண்ணணும்? இந்த எறும்புக்கு நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். எதுக்காக இப்படி நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் செழிப்பா இருக்குது, எல்லாம் ஜெகஜோதியா நடக்கிறதெல்லாம் நன்மைக்காக நடந்துட்டு இருக்குது, நன்மையாகவே நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல போய் ஐயோ வின்டர் வரப்போகுதுன்னு அதை நினைப்பீங்களா? பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்துக்காக நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள். அப்ப எறும்பு எனக்கு சொல்லும், நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள் தான் ஆண்டவர் சொன்னாரே தவிர நாளைய தினத்திற்காக பிளான் பண்ணாதிருங்கள், நாளைய தினத்திற்காக கவனமா இல்லாதிருங்கள்லாம் சொல்லல. கவலைப்படுறதுன்றது வேற, கவனமா இருக்கிறதுன்றது வேற. சொல்ல போனா கவலைப்படுறவங்க கவனமா இருக்கிறதே கிடையாது, கவலைப்படுறவங்க எதை குறித்தும் திட்டமிடுறதே கிடையாது, ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா நீங்க கவலைப்பட்டே இருப்பீங்க, எனக்கெல்லாம் இப்படிதான் நடக்கும், எனக்கெல்லாம் இது ஒன்றும் சரியா வராது, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர இந்த எறும்பை போல ஃபியூச்சர் திங்கிங் உடையவர்களாக, எதிர்காலத்தை குறித்த முன்னேற்பாடு உடையவர்களாக நாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி. இப்ப அந்த சில பேர் இப்படி சொல்லுவாங்க, இன்றைக்கு பாதுகாத்த கர்த்தர் உங்களை நாளை பாதுகாப்பார்ன்ற விசுவாசம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய பேர்லாம் பேசுறத நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கு என்ன எறும்புக்கு ஃபெய்த் இல்லையா? இந்த கோடை காலத்துல சாப்பாடு தந்த தேவன், கோடை காலத்துல பராமரித்த தேவன் என்ன வின்டர்ல அந்த குளிர்காலத்துல அல்லது மழை காலத்துல எனக்கு சாப்பாடு தருவாரு அப்படின்னு அதால விசுவாசிக்க முடியாம அது அப்படி ஆயிடுச்சான்னா அது வந்து ஃபெய்த் கிடையாது. அது வந்து நம்முடைய சோம்பேறித்தனத்துக்கு, நம்ம வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ஒருவேளை நம்ம போட்டுக்கொள்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த எறும்புக்கு இருக்கிற ஞானம் என்னன்னா, லைஃப் ஒர்க்ஸ் இன் சீசன் தெரியுது. அதுக்கு வாழ்க்கை ஒரே போல போகிறது இல்ல, இந்த வாழ்க்கையில சீசன் இருக்கு. அதுக்கு அது எங்கேயோ பிரசங்கி 3 படிச்சிருக்கும் போல் இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு அப்படின்னு எல்லாமே லைஃப்ல சீசனா தான் நடக்குது. வெறும் பிரசங்கியார் மட்டும் சொல்லல, பிரசங்கிக்கெல்லாம் பிரசங்கி இயேசுவானவர் இப்படி சொல்றாரு, ஒருவரும் கிரியை செய்ய பகல் காலம் இருக்கு மட்டும் நான் கிரியை செய்வேன், ஏன்னா ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அப்படிங்கிறார். இதெல்லாம் நமக்கு புரியுறது, லைட் வந்துட்டதுனால ஏன் ராக்காலத்துல கிரியை செய்ய முடியாது, லைட்டை போட்டு வேலை செய்ய வேண்டியதானே நம்ம பேசுவோம். ஆனா அவங்க இருந்த காலங்கள்ல அவங்க வந்து அந்த இருட்டுனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. 7 மணிக்கு மேல ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாங்கன்னே தெரியாது, அவ்வளவு இருட்டுல தான் வாழ்ந்தாங்க. அப்ப இயேசு யோவான் 9:4 இப்படி சொல்றாரு, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத இரவு காலம் இருள் வருகிறது, அதுக்குள்ள நான் வேலை செஞ்சிடணும், இந்த பகல் காலம் இருக்கு மட்டும் நான் கிரியை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு இந்த இருள் வருதுன்றத வந்து நெகட்டிவா திங்க் பண்றோம். இல்ல, அது வந்து சீசன், அது ஃபேட், அது வந்துகிட்டே இருக்கும். கால சூழ்நிலைகள் 4 காலம் இருக்கிறது போல, ஸ்பிரிங், ஆட்டம், வின்டர், சம்மர்னு 4 வசந்த காலம், வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம் இருக்கிறது போல
நம்முடைய வாழ்க்கையில காலங்கள் மாறலாம். அப்படி மாறும் பொழுது அந்த காலத்துல நாம் நமக்கு தேவையானவைகளை சேர்த்து வைத்து, சில பேர் நல்ல சம்பாதிப்பாங்க, சேர்க்க மாட்டாங்க. ஆனா நீதிமொழிகள் 6ல் அது சொல்லியிருக்குது. இந்த நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன் நானு. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அது வெறும் சம்பாதிக்கிறது மாத்திரம் இல்ல, சேர்த்து வைக்கிறதாவும் இருக்கிறது. இதுல நிறைய பேருக்கு சம்பாதிக்க தெரியுது, சேர்த்து வைக்க தெரியறது இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப குறைவான சம்பாத்தியம் வருது, அதனால எங்களால சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. கிடையாது. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு பகுதியை நீங்க சேர்த்து வைக்கணும். உங்களுடைய சீசன் எப்ப மாறும்னு தெரியாது. ஆனா சேர்த்து வைக்கிறவர்களுக்கு, இததான் யோசேப்பினுடைய ஞானத்துல பாக்குறோம் நம்ம. 7 வருஷம் பிளென்டி இருக்கும்போது, 7 வருஷம் செழிப்பின் காலமாக இருக்கும் பொழுது, அவர் 5 பங்கு கொண்டு கொடுத்துட சொல்றாங்க. கொண்டு கொடுத்துட்டு அதனால வறுமை வந்தபோது, அந்த செழிப்பு காலம் முடிந்த பிறகு அவங்களுக்கு தரித்திரம் வரவே இல்லை. அவங்க பஞ்சத்துல கஷ்டப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனா மற்ற தேசத்துல இருந்தெல்லாம் எகிப்துல பொருள் வாங்கிட்டு போறாங்க. பஞ்சம் வந்தது உண்மைதான், ஆனா அது அவங்களுக்கு பஞ்சமாகவே தெரியல. பஞ்சமாகவே அவங்க அதுல கஷ்டப்படல. ஏன்னா அவர்கள் அதற்கு ஆயத்தமா இருந்தார்கள். நாம அப்படி ஆயத்தமா இருக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் ரொம்ப வேடிக்கையான விஷயம். அதனாலதான் இந்த எறும்பு குறித்து சொல்லப்பட்டிருக்குது. வேதாகமத்துல குணசாலியான ஸ்திரீ பத்தி வாசிக்கிறோம் இல்லையா? நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல முழுசா ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல 31வது அதிகாரத்துல 21வது வசனம் வாசிக்கிறேன். தன் வீட்டார் அனைவரும் இரட்டை புரை உடுப்பிருப்பதால், தன் வீட்டார் அனைவருக்கும் வின்டர்ல அந்த கம்பளின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வின்டர் ஷால்ஸ், அதை முதல்ல ரெடி பண்ணி வச்சிடறாங்க. அப்படி ரெடி பண்ணி வச்சதுனால தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். அவங்க எதிர்காலத்தை குறித்த பயப்படாதவங்க குணசாலியான ஸ்திரீன்னு போட்டிருக்கு. பயப்படாதவங்க மாத்திரம் இல்ல, 25ல அவள் உடை பலமும் அலங்காரமுமா இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். நீங்க எப்படி வருங்காலத்தை பத்தி பயப்படுறீங்களா, வருங்காலத்தை பத்தி மகிழ்கிறீர்களா? இது உங்க சாய்ஸ்ல இருக்குது. வருங்காலத்தை பத்தி பயந்துகிட்டே இருக்க முடியும், அல்லது வருங்காலத்துக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டோம்னு சொன்னா, வருங்காலம் எப்படியாக இருந்தாலும் மழை எறும்புக்கு நல்லா தெரியும், தண்ணியை அதால கிராஸ் பண்ண முடியாது. நீங்க உங்க வீடுகள்ல பார்த்திருக்கலாம், எறும்புக்கு ஆகாத ஒரு விஷயம் தண்ணீர் தான். அது தண்ணியை கிராஸ் பண்ண முடியாது. நீங்க சும்மா அது லைன்ல அப்படி போயிட்டு இருக்கும்போது கையை வச்செல்லாம் அப்படி அழிச்சு விட்டீங்கன்னா மறுபடியும் அது சேர்ந்துக்கும். ஆனா கொஞ்சம் தண்ணியை ஊத்தி விட்டோம்னா அதால கிராஸ் பண்ண முடியாது. அப்போ வரப்போகிற மழை காலத்துல தான் எங்கேயும் வெளியே போக முடியாது. அதுக்காக மழை காலத்தை குறை சொல்லிக்கிட்டு அல்லது கடவுளை குறை சொல்லிக்கிட்டு, இந்த கடவுளுக்கு எங்க மேல ஒரு அக்கறையே இல்லை, அவர் மழை அமுச்சு விட்டுறாரு, நாங்க இவ்வளவு சின்னதா எங்களை உண்டாக்கிட்டாரு, எங்க பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு கடவுள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா? கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு மழை பெய்யும் போது? இப்ப இன்னைக்கு மனிதர்கள் வியாதி எல்லாம் வரும்போது கேட்கறாங்க இல்லையா, மனிதர்கள் ஏன் கடவுள் இப்படிலாம் பண்றாருன்ட்டு. எறும்புடைய ஞானம் பாருங்க, அது கடவுளை கேள்வி கேட்கறதே இல்லை. எறும்புக்காக பார்த்து மழை வரலன்னா வேற காரியங்கள்லாம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஒரு சீசன் இருக்குது. இந்த எறும்பு என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் எனக்கு என்ன இல்லையோ அதை என்னால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ப்ரோஆக்டிவ்னஸ்ல இருக்குது. நாம நிறைய நேரத்துல நம்முடைய ப்ராப்ளம் என்னன்னா ரியாக்டிவா இருக்கும். ரியாக்டிவ்னா என்ன சொல்றது, ஒரு காரியம் நடந்த பிறகு அதற்கான மறுவினையை செய்வது, அதான் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஒரு காரியம் நடந்துருச்சு, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, வந்த பிறகு அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது, அதான் ரியாக்டிவ். ப்ரோஆக்டிவ்னா காரியங்கள் வருவதற்கு முன்பாகவே அந்த காரியங்கள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஆயத்தமாயிருப்பது, அதான் ப்ரோஆக்டிவ் அப்படின்னா. ரியாக்டிவ் அகைன்ஸ்ட், ahead of time. ரியாக்டிவ் ahead of time, காலத்துக்கு முன்பாகவே, ஆன்டிசிபேட்டிங் த ஃபியூச்சர். ஜோசப் அதுதான் அவரு அந்த தரிசனத்தினுடைய அர்த்தமா சொல்றாரு, ஆன்டிசிபேட் த ஃபியூச்சர். அந்த 7 வருஷம் வந்த பிறகு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இந்த 7 வருஷத்துல என்ன செய்ய போறோம்ன்றது, அந்த 7 வருஷத்துல நம்ம கஷ்டப்பட போறோமா நல்லா இருக்க போறோமான்றதை தீர்மானிக்கிறது. இது ப்ரோஆக்டிவ்னஸ்.
இந்த ப்ரோஆக்டிவ்னஸ் தான் நமக்கு தேவை. நம்ம பிரச்சனை வர்ற வரைக்கும் நம்ம அதுக்கு ஆயத்தமாக மாட்டேன்றோம். பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம், கஷ்டம் வரும்போது பார்த்துக்கலாம், இன்னைக்கு வெயில் இருக்குது, இன்னைக்கு சுகமா தங்கிக்கலாம், இன்னைக்கு இந்த அறுவடைய நம்ம சாப்பிட்டு முடிப்போம், நல்லா சாப்பிடுவோம், வயிறு நிரம்ப சாப்பிடுவோன்ட்டு அப்படி யோசிக்கல. யோசித்து பாருங்க. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் இதுதான். ஒரு பலசாலி உங்களை அடிக்க வர்றான், நீங்க உடனே பக்கத்துல திரும்பி பாக்குறீங்க, அங்க 2 முட்டை இருக்குது, டக்குன்னு உடச்சி ஊத்தி வாயில ஊத்திட்டு புஷ்அப்ஸ் பண்ணிட்டு அவனை போய் அடிச்சிட முடியுமா? அவன் வருவதற்கு முன்பாகவே தினந்தோறும் முட்டை குடிச்சு தினந்தோறும் எக்ஸசைஸ் பண்ணி உங்க உடம்ப நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருந்தீங்கன்னா ஒருவேளை எதிரி பக்கத்துல வரவே மாட்டான். அப்படியே வந்தாலும் நீங்க அவனை சமாளிச்சிட முடியும். திடீர்னு எதிரி வந்த பிறகு நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன், சத்துள்ள ஆகாரம் சாப்பிட போறேன் அப்படின்னா அது உங்களை பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்காது. சோ ஆண்டவர் உங்களுக்கு அடுத்து என்ன செய்ய போறாரோ, நோவா அப்படிதான் பாருங்க. ஆண்டவர் மழையை அனுப்ப போறார். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் மழையை அனுப்ப போறேன், நீ பேழையை ஆயத்தம் பண்ணு. மழை வந்த பிறகு பேழையை கட்டுறது தான் நம்முடைய புத்தியா இருக்குது. மழை வருவதற்கு முன்பாக பேழை கட்டணும். பி prepared for what God is going to do next. அவர் அடுத்து என்ன செய்ய போறாரோ அதற்கு ஆயத்தமாயிருப்பது நம்முடைய முக்கியமான மனநிலையாக இருக்க வேண்டும். அடுத்தது இந்த எறும்பின் இடத்துல இருந்து வருகிற ஞானம் பாருங்க. அதனுடைய வெயிட்டை விட எப்பொழுதுமே அதிகமான வெயிட் தான் தூக்கிட்டு போகும். நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு சின்ன எறும்பு அது தூக்கிட்டு போற ஆகாரத்தினுடைய வெயிட்டையும் அதையும் ஒரு எடை மிஷின்ல வச்சோம்னா கண்டிப்பா அந்த எறும்பு தன்னோட அதிகமாக தன்னுடைய எடையை விட அதிகமா இருக்கிறத தான் அது தூக்கும், அது உருட்டும். ஒரு சக்கரை துண்டு எடுத்துக்கோங்க, சின்ன சக்கரை துண்டு எடுத்துக்கோங்க, அதை விட அது வெயிட் கம்மி. என்ன சொல்றாங்க, பல மடங்கு அதிகமான வெயிட்டை அதால நகரிட்டு போக முடியுமா? அதுதான் இந்த எறும்பு எப்பொழுதுமே லைஃபை சேலஞ்சிங்காவே பாக்குது. How much pressure can you carry? உங்களால எவ்வளவு சவால்களை சந்திக்க முடியும்? நாம எப்பவுமே அண்டர்பிளே பண்ணிட்டே இருக்கிறோம். நம்முடைய வெயிட்டை விட குறைவானதை தூக்குவதற்கு தான் நாம எப்பொழுதுமே முயற்சி பண்றோம். நமக்கு எது வருமோ அதற்குள்ளாக நடந்து கொள்ளுகிறோம். நம்ம சவால்களை சந்திக்க நம்மளை விட அதிகம் பிரஷர் தரக்கூடிய, நம்மளால முடியாதுன்னு நினைக்கிற காரியங்களை செய்வதற்கு நாம ரெடியாகவே இல்லை. ஆனா எறும்பு அப்படி நினைக்கல. இல்ல, என்னை விட நான் சின்ன ஆளுன்னு எனக்கு தெரியுது, ஆனா என்னை விட பெரிய காரியத்தை எப்படி உருட்டணும், எப்படி தள்ளிட்டு போகணும், எப்படி இழுக்கணும் அப்படிங்கிறத நான் முயற்சி பண்ணி அதை என்னுடைய கூண்டுல கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னால எல்லாவற்றையும் செய்வேன் அப்படிங்கிறது தான் எறும்பினுடைய விஷயம். எனக்கு இப்ப இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு தேவையானதை கொண்டு வருவதுதான் தேவன் என்னை உண்டாக்கி இருக்கிறார். இது எறும்பினுடைய ஞானம். நாம என்ன சொல்றோம், எங்களுக்கு தாளந்து இல்லை, எங்களுக்கு பணம் இல்லை, எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை, இதெல்லாம் எறும்பு பேச முடியும். ஆனா எறும்பு அதை பேசல, நாம அதை பேசிட்டு இருக்கோம். நாங்க ரொம்ப சின்ன ஆளாயிட்டோம், எங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, இது இல்லை. இல்லைன்றத பேசுறதுல நம்மள மாதிரி சிறந்தவர்கள் வேற எதுவும் கிடையாது. என்னென்ன நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்மளால தெளிவாக கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஆனா என்ன நம்ம கிட்ட இருக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறத கஷ்டப்படுறோம். இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அதுதான் மிகப்பெரிய ஒரு அவேக்கனிங். ஒரு பெரிய ஞானம் என்னன்னா, நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு தெரிஞ்ச உடனே, ஓ இது என்கிட்ட இல்ல, இதை என்னால கொண்டு வர முடியும். என்ன, நான் கூட கொஞ்ச நேரம் முழிச்சிருக்க வேண்டியது இருக்கும், கூட கொஞ்ச நேரம் நான் கூட கொஞ்சம் போய் படிக்க வேண்டியது இருக்கும். ஆமா, நான் இப்ப வேலையும் செய்யறேன், கூட மறுபடியும் நான் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கும். ஒருவேளை நான் இரவுகள்ல அதிகமான நேரம் விழித்திருக்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் பல்ல கடிச்சு வேலை செய்ய வேண்டியிருக்கும், முழிச்சிருக்க வேண்டியது, அழ வேண்டியது இருக்கும், கத்த வேண்டியது, என்னவோ நான் பண்றேன். எப்போ நம்முடைய வலியை உண்டாக்குகிற விஷயங்களை நம்ம செய்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய சதையே உருவாகிறது. அதனாலதான் ஜிம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 3 முறை தூக்கும் போது ஒண்ணும் சொல்ல மாட்டார் கூட இருக்க ட்ரெயினரு. 4வது முறை நம்மளால முடியாதுன்னு கீழே வைக்கும் போது இன்னும் 2 முறை தூக்குங்க பாரு. அந்த 2 முறை என்னுடைய ஸ்ட்ரென்த், எனக்கு முடிகிறதை விட அதிகமானதை செய்ய நான் முயற்சிக்கும் பொழுதுதான் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த், என்டூரன்ஸே உண்டாகுது. If you are not having what you want, come out of your house. உங்களுக்கு தேவையானது எனக்கு இல்லைன்னு நீங்க புலம்பிட்டு இருக்கிறத விட வீட்டை விட்டு, அந்த மண் புத்தை விட்டு வெளியே வந்து அந்த எறும்பை போல அது சவால்களை சந்திக்குது. பாருங்க, காத்தடிச்சதுன்னா எறும்பு காணாம போயிடும். ஒரு ஆளு காலை வச்சு மீச்சாருன்னா
எறும்பு செத்து போயிடும். நாம அதுக்கு கொடுக்குற தொந்தரவுகள்லாம் ஏராளம் உண்டு. ஆனா அதை யோசிக்கல. எனக்கு இல்லைன்றத நான் கொண்டு வர போகிறேன். அதான் அதனுடைய விஷயங்கள். நான் சும்மா அழுதுகிட்டே இருக்கிறதுனால காரியங்கள் நடக்க போறது இல்ல. நீதிமொழிகள் 14:23 அதான் சொல்லுது. வெறும் பேச்சு வறுமையை தான் தரும். வெறும் பேச்சு. நீதிமொழிகள் 14:23 அதை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 14:23 சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். எந்த பிரயாசமும் படாம வெறுமனே பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலனா, நீங்க விசுவாசத்துல பேசுறத பத்தி நான் இங்க பேசல, அது பிரயோஜனத்தை தரும். ஆனா இங்க என்ன சொல்லி இருக்குதுன்னு சொல்லி, உதடுகளின் பேச்சா வறுமையை தரும்னா, நம்ம கிட்ட என்ன இல்லையோ அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால வெறும் வறுமை தான் உண்டாகும். ஆனா சகல பிரயாசம் ஏதாவது நம்ம செஞ்சோம்னா, சரியா செய்யணும்ன்ற அவசியம் இல்லை, கரெக்டா போய் அதை செய்யணும்ன்ற அவசியம் இல்லை, ஏதாவது செஞ்சோம்னா. சில பேர் பாருங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, வீடுகள்ல நான் பார்த்திருக்கிறேன், நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா வீட்டுல வறுமை. என்னன்னு சொன்னா, இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க, அங்க ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது, லஞ்சம் கொடுத்து போயிடுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் வேலைக்கு போகல அப்படின்னா, அதுதான் சொல்றேன் நானு, எனக்கு வேலை கிடைக்கல. ஏன் வேலை கிடைக்கலன்றதுக்கு ரீசன்ஸ் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க படிச்சதுக்கு தான் வேலை செய்யணும்னு யார் சொன்னா? நீங்க படிச்சதுக்கு தான் வேலை செய்யணும்னு யார் சொன்னா? வேலை செய்யணும், அவ்வளவுதான். சகல பிரயாசத்திலும் பலன் உண்டு. ஏதோ ஒரு வேலை எனக்கு இன்றைக்கு இல்லாததுக்கு நான் கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்யணும், அதை யோசிக்கணுமே தவிர, எனக்கு நான் விரும்புகிற நான் படித்த படிப்புக்கு அதுதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தான் தரும். அவங்களதான் வேதாகமம் சோம்பேறிகள் சொல்லுது. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு இருக்கட்டும். தூங்குறத வேதாகமம் தப்பு சொல்லல, நீங்க நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் பண்ணணும். ஆனா அந்த ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, எனக்கு கிடைக்காது, வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியில சிங்கம் படுத்து இருக்கும், இதெல்லாம் சோம்பேறிகளுடைய பேச்சு பாருங்க. இவங்க எந்த காரியத்தையும் செய்ய போறது இல்லை. அவங்களுக்கு தான் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வருமா, அவங்கள தாக்குறதுக்காகவே வறுமை வருது. நீங்க வறுமையை எதிர்த்திருக்கிறீங்களா? வறுமையை ஜெயிப்பதற்கு உங்கள்கிட்ட பிளான் இருக்கா? அதான் ஞானம். வறுமையில இருக்கிறது ஞானம் கிடையாது. வறுமையை பாராட்டி சீராட்டுறது வறுமை. யாரோ சொல்றாங்க, ஏழைகளா இருந்தா கடவுள் அவங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாருன்ட்டு. அந்த மாதிரி விஷயங்களாம் நம்பாதீங்க. சோம்பேறிகள் வறுமையில இருக்கிறாங்கன்னு போட்டிருக்குது. அப்படின்னா வறுமை அப்படின்னு சொல்றது, கொஞ்சம் காசு கஷ்டப்படுற, எவ்வளவோ கஷ்டப்பட்டும் அவர்களுக்கு சில காரணங்களால காசு வராம இருக்கிறவங்கள நம்ம குறைத்து மதிப்பிடல. அவங்க சகல பிரயாசத்திலும் வறுமை பிரயோஜனம் உண்டு. ஆனா யார நம்ம சொல்றோம்னு சொல்லி சொன்னா, சோம்பேறியே நீ எறும்பின் இடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறத பத்தி சொல்லுதீங்க. இன்னும் கொஞ்சம் போட்டோம், இன்னும் கொஞ்சம் காலங்கள் சரியாகட்டும், இப்பதான் எல்லாம் சரியா போயிட்டு இருக்குதே, இப்படி ஏதோ ஒன்ற சொல்லி எழும்பி போகிறதுக்கு என்னவெல்லாம் எக்ஸ்கியூசஸ் இருக்குதோ அதை சொல்லிட்டு இருக்கிறவங்களை பத்தி சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு சொல்லுது, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். சோ இந்த நாள்ல இந்த எறும்பு இடத்துல நாம கற்றுக்கொள்ளுகிற பல காரியங்கள்ல முக்கியமான காரியம், உங்களுக்கு என்ன இல்லையோ அதை பத்தி பேசாதீங்க. என்ன இல்லையோ அதை உங்களால உருவாக்க முடியும், நீங்க போய் கொண்டு வர முடியும். எப்ப கொண்டு வர முடியும்? உங்க பலத்துக்கு மிஞ்சி நீங்க வேலை செய்யும் போது. அந்த சின்ன எறும்பு தன்னை விட அதிகமான பாரத்தை சுமக்கிறது போல, எப்ப பார்த்தாலும் நான் பாரத்தை சுமக்கிறேன், என் பிரச்சனை உங்களுக்கு புரியவே புரியாது அப்படி சொல்லாம, சவால்களை சட்டையை மடக்கி விட்டுட்டு, இவ்வளவுதானே வெயிட், பாத்துருவோம், இதை புரட்டி பாத்துருவோம், இழுத்து பாத்துருவோம், என்ன கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை செலவு பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளவுதானே, அதை செஞ்சிருவோம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்கள் ஞானவான்கள் என்று நீதிமொழி 30ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த எறும்பு ஒருவேளை அதால அந்த பாரத்தை தூக்க முடியலன்னா இன்னொரு விஷயமும் செய்யும், டீம் ஒர்க் பண்ணும். போய் 2-3 எறும்பு சேர்ந்து ஒரு விஷயத்தை உருட்டிட்டு போறதை நீங்க பார்த்திருப்பீங்க. 2-3 எறும்புகள் சேர்ந்து ஒரு சின்ன, அதனுடைய பலத்தை விட மிஞ்சின பொருளை தூக்கிட்டு போகும், ஹெல்ப் கேட்கும். நம்மளும் கூட நம்மளால முடியலன்னு சொல்லி சொன்னா, ஒருவேளை நீங்க படிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லாம இருக்கும், அதனால நீங்க படிக்காம இருந்திருப்பீங்க. இப்ப கொஞ்சம் வயசாயிடுச்சு, இப்ப அந்த காரியத்தை படிச்சுக்கிட்டா, இப்பெல்லாம் படிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நீங்க ஒரு சின்ன மொபைல் வச்சிருந்தீங்கனாலே எல்லா காரியமும் அதுல வந்துருது.
அப்படியே உங்களுக்கு தேவைன்னா கூட எத்தனையோ பேர் நீங்க உதவி கேட்க முடியும். அந்த உதவி கேட்கறது நிமித்தமாக நீங்க பெரிய பெரிய பாரங்களை, பெரிய பெரிய வெயிட்ஸை வந்து நீங்க சாதாரணமா மேற்கொண்டுட்டு போயிட முடியும். ஆனா உதவி கேட்கிற ஹம்பிள்னஸ் நமக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னா, நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன், ஆனா எனக்கு யாரும் உதவி செய்யக்கூடாதுன்ற அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை, நம்மளை விட பெரிய காரியங்களை நம்மளால செய்ய முடியாம போகும். அடுத்தது, இந்த எறும்பு கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா கம்யூனிகேஷன். இந்த எறும்பு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு பேசிட்டு போகும். ஒன்னோட ஒண்ணு பேசிட்டு போகும். அந்த லைன்ல நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அதை பாத்தீங்கன்னா, எங்க பொருள் கிடைச்சதோ அதை உடனடியா அந்த சீக்கிரட்டை மற்றவர்களோட கூட பகிர்ந்து கொள்ளும். இங்க இனிப்பு இருக்குது, ஒரு நாள் நைட்டு இனிப்பு வச்சுட்டு போங்க, அடுத்த நாள் காலையில் இல்லாமலே ஆயிடும். அவ்வளவு பேரை போய் அது வந்து கூப்பிட்டு வந்து வரிசையா நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு என்ன சீக்ரெட்ஸை விட்டுட்டு போறோம், நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போறோம், எங்கிருந்து எதை எடுக்கணும்னு எப்படி சொல்றோன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆர் வி கம்யூனிகேட்டிங்? நாம் மற்றவர்களுக்கு நன்மைகளை சொல்லுகிறோமா, ஷேர் பண்றோமா? நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருச்சு, இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்குது, இந்த செய்தியை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது, அப்ப நீங்க அதை மற்றவர்களோட என்ன பண்ணுவீங்க, பகிர்ந்து கொள்வீங்க. அந்த மாதிரி பகிர்ந்து கொள்கிறோமான்றது ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் வந்து வாழ்க்கையில, அது குடும்பத்துல இருந்தாலும் மற்ற இடங்கள்ல இருந்தாலும், இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபர்மேஷன்ஸை பகிர்ந்து கொள்கிறது. எங்க கிடைக்கும், எங்க இந்த பொருள் கிடைக்கும், எங்க இந்த ஞானம் கிடைக்கும், எங்க நீங்க அதை கலைச்சு விட்டு பாருங்க, அதை அந்த லைனை கலைச்சு விட்டு பாருங்க, அப்ப கூட அது அந்த லைன்ல மறுபடியும் வந்து ஜாயிண்ட் ஆயிடும். அந்த ட்ரையல்ல வந்து அது கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனுடைய ஜெனரேஷன்ஸுக்கு அது பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்தோட மேல அந்த எறும்புகளுக்கு தெரியும் தாங்கள் ரொம்ப பலவீனமானவங்க, வெளியே போனா திரும்பி வர மாட்டோம்னு சொல்லி தெரியும். ஆனா அது அதுங்களுக்காக வாழல, எனக்காக மட்டுமே நான் இந்த பொருளை கொண்டு போய் சேர்க்க போறது இல்லை. நல்லவன் தன் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை விட்டு போகிறான். அப்ப இந்த எறும்பு, நான் போறேன், ஒருவேளை என்னை எத்தனை பேர் மிதிப்பாங்களோ தெரியாது, வெளியே இருக்கிற சவால்கள் எவ்வளவும் தெரியாது, ஆனா நான் ஏன் போய் அதை சேர்க்கறதுக்கு போறேன்னு சொல்லி சொன்னா, இந்த கோடை காலத்திலேயே மழை காலத்துக்கு ஏன் சேர்க்க போறேன்னு சொன்னா, ஒண்ணு எனக்கு விசுவாசம் இருக்குது. இப்ப விசுவாசம் சொன்னோம் இல்லையா, எறும்புக்குன்னா விசுவாசம் இல்லையா, கடவுள் பார்த்து பாருன்னு விசுவாசம் இல்லையா, கடவுள் வெயில் காலத்துல பராமரித்த கடவுள் வின்டர்ல கை விட்டுருவாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டா, எறும்பு சொல்லும், அது இல்லை என் விசுவாசம். ஏன் விசுவாசம், வின்டர்லயும் நான் இருப்பேன், வின்டர்லயும் நான் இருப்பேன், அதனால எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. இன்னைக்கு மிக முக்கியமாக இந்த எறும்பின் இடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கேன் யூ see your future? உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதை உங்களால பார்க்க முடியுதா? அப்படி பார்த்தீங்கன்னா அந்த எதிர்காலத்துக்கு ஆயத்தமாக ஆரம்பிச்சிடுவீங்க. நிறைய பேர் ஏன் எதிர்காலத்துக்கு ஆயத்தமாகறதுன்னா, அவங்க அவங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறதாவே நம்பல. தங்க எனக்கெல்லாம் ஒரு எதிர்காலமா, நாம அந்த 5 வருஷம் கழிச்சு எங்க இருப்பீங்க அப்படின்னு கேட்டா சில பேர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எங்க இருப்பீங்கன்னு கேட்டா பதில் சொல்லி, 5 வருஷம் கழிச்சு இருந்தா பார்ப்போம். எறும்பு இருந்தா பார்ப்போம்னு யோசிக்கல. அவ்வளவு சவால்கள் இருந்தும் கூட அதுக்கு இருக்கிற அவ்வளவு ஆபத்துக்கு நடுவிலும் இருப்போம் என்று நம்புகிறது. ஒரு வேளை அப்படி இல்லாம போனாலும் கூட என்னுடைய சந்ததிகள் சாப்பிடுவதற்காக நான் சேர்த்து வைக்கிறேன், அது அதனுடைய விசுவாசம். அவைகளுக்காக அந்த எறும்பு கோடை காலத்திலேயே ஆயத்தமாகிறது. ப்ரிப்பேர் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இதுதான் எறும்பினிடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது விஷயம், மிருகம் பாருங்க, சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல்கள். இது குழிமுசல்கள் அப்படின்றது வந்து நாம நினைக்கிற மாதிரி முயல் பத்தி பேசல. இங்க ஹைட்ராக்ஸ் அப்படின்ற மிருகம், இது ஹைட்ராக்ஸ் அப்படின்ற மிருகம். நான் அந்த படத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு முயல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு எலி மாதிரியும் இருக்கும். அந்த ஹைட்ராக்ஸ்ன்ற இந்த அல்லது கூனிஸ் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்குது. இந்த மிருகம் வந்து ரொம்ப பலவீனமான மிருகம். என்னன்னு சொன்னா, இதனுடைய கால்கள், அந்த படத்தை நீங்க பார்க்கலாம், இதனுடைய கால்கள் வந்து முயல் மாதிரி இல்லை அல்லது எலி மாதிரியும் இல்லை. அதனால இதால வேகமா ஓட முடியாது.
எதிரி வந்துட்டா அதால வேகமா ஓட முடியாது. அதே நேரத்துல எலி மாதிரி வேகமா ஆழமா பள்ளம் தோண்டவும் முடியாது. அவனுடைய கால்களை நீங்க பார்க்கலாம், ஒரு பேடடா இருக்கும், சக்ஷன் பேட் மாதிரி இருக்கும். அப்போ வேகமா குழி தோண்டி உள்ள போய் ஒளிஞ்சிக்கவும் முடியாது, வேகமா ஓடி தப்பிக்கவும் முடியாது. அதனால அது அதனுடைய பலவீனத்தை ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு. என்னுடைய நிலை இதுதான், நான் இப்படி பிறந்துட்டேன், என்னோட நிலை இது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா, நான் இப்ப குழி தோண்டவும் கூடாது, வேகமா ஓடவும் முடியாது. ஆனா கண்மலைகள்ல, மலைகளுடைய மேல அங்கே குழிகள் இருக்கும் பாருங்க, அந்த மலைகளுக்குள்ள இருக்கிற ஓட்டைகள்ல இது போய் தங்கிடும். இப்போ இது சத்துவம் இல்லாது இருந்தும் எப்படி சர்வைவ் பண்ணணும்னு இது புரியுதுன்றதுதான் இந்த ஞானி அதை பார்த்து ஆச்சரியப்படுற விஷயம். தன்னுடைய சர்வைவலுக்கு எப்படி அது பாதுகாப்பா இருக்கிறத புரியுது. கொரோனா வைரஸ் காலத்துல நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் நான் பார்த்து பேசுறேன், அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் வராது, நாங்கெல்லாம் விசுவாசமா இருக்கிறோம் அப்படிலாம் சொல்றாங்க. ரொம்ப நல்லது, வராத வரைக்கும் நல்லது, நீங்க உங்க வார்த்தையின்படி ஆகட்டும், வராம இருக்கட்டும். ஆனா வேதம் வேற ஒரு காரியத்தை சொல்லுது. நீதிமொழிகள் 22:3 விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். சோ இந்த விசுவாசத்தை பேசுறவங்களுக்கு என்னோட ஒரே ரெக்வெஸ்ட் இதுதான், நீங்க பேசுங்க, நல்லா இருங்க, உங்களுக்கு வராது அப்படின்ற நம்பிக்கை உங்களை வாழ வைக்கட்டும். ஆனா யாராவது பயந்து வீட்டிலே இருந்தாங்கன்னா அவங்கள கிண்டல் பண்றதை செய்யாதீங்க. ஒருவேளை அவங்க பயந்தாங்கொள்ளிங்களா இல்ல, விவேகியா இருக்க முடியும்னு வேதம் சொல்லுது. விவேகி ஆபத்தை கண்டு பயப்படுறவங்க எல்லாம் பயந்தாங்கொள்ளிங்க கிடையாதான். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறார். பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த கண்மலையில தங்குகிற குடிமுசல்கள் தங்களுடைய பலவீனங்களை புரிந்து தங்களுக்கு ஆபத்து எப்பொழுதும் இருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக அவங்க மறைந்து கொள்ளுகிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிறாங்க இல்லையா, அதுதான் விஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பொதுவா நாம இதெல்லாம் ஞானம் நினைக்கிறது இல்லை. யாராவது இப்படி பயந்து பேசினாங்கன்னா அவங்கள பயந்தாங்கொள்ளிங்கன்னு சொல்லுவோம், விசுவாசம் இல்லாதவர்கள்னு சொல்லிடுவோம். சரியா, கர்த்தரை அறியாதவர்கள், சும்மா நீங்க என்ன இத இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டுருவோம். ஆனா ஒருவேளை அது ஞானமா இருக்கும், விவேகமா இருக்க முடியுமா? He wise man sees troubles and hide himself அப்படின்னு போட்டிருக்கும். அது மாத்திரம் இல்ல, அதனுடைய தேர்ந்தெடுப்பை பாருங்க, அதனுடைய சாய்ஸை பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல, அது கண்மலைகளின் மேல், கண்மலையில அது தோண்டி தோண்டி வைக்கும் குழிமுசல்கள். அப்படின்னா அது இங்க நமக்கு எப்படி தோணுதுன்னா, அது போய் தோண்டுன்ற மாதிரி தோணுது. இல்ல, அது ஏற்கனவே கண்மலைகள்ல இருக்கிற அந்த ஓட்டைகளுக்குள்ளாக ஏற்கனவே உண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த குழிகளுக்குள்ளாக அது தங்கும். அதனாலதான் அதுக்கு பேரு குழிமுசல். அப்போ அதுக்கு லொகேஷன் தீர்மானிக்க தெரியுது. ரியல் எஸ்டேட்ல ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க, லொகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. நீங்க ஒரு நல்ல அட்ரஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. கரெக்டான அட்ரஸ்ல, பிரபல்யமான இடங்கள்ல இருக்கிற அட்ரஸ்ல இருந்தீங்கன்னா உங்களோட வேல்யூஸ் கூடும்னு சொல்லுவாங்க. இது தன்னுடைய அட்ரஸை சரியா வச்சுக்குது. எங்க இருந்தால் தனக்கு ஆபத்து மினிமைஸா இருக்குமோ அந்த இடங்கள்ல தன்னுடைய வீட்டை அது கட்டி கொள்ளுகிறது. நமக்கு தெரியும் நம்முடைய கண்மலை கோட்டை யாருன்னு சொல்லிட்டு சங்கீதத்துல எல்லாம் சொல்லியிருக்கு. கர்த்தர் என் கண்மலை, உன்னதமானுடைய மறைவில நான் தங்கி இருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா அவருடைய வலது பார்சத்துல நீங்க வீற்று இருக்கிறீங்க, உன்னதங்களில அவரோடு கூட வீற்று இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன, உன்னதங்கள் அவரோட கூட வீற்று இருக்கிறதுல என்ன, இந்த கண்மலை மேல இந்த சத்துவமற்ற ஜந்து, ஃபீபிள் பலவீனமான இந்த ஜந்து தான். ஆனா இது கண்மலை மேல உட்கார்ந்த உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா, எதிரிகளுக்கு இது எங்க இருக்குதுன்னு தெரியாது. எதிரிகளுக்கு இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா இந்த குழிமுசல்கள் கண்மலை மேல உயரத்துல இருக்கிறதுனால அதுக்கு எதிரியினுடைய முழு வியூவும் கிடைச்சிடும். எங்க இருந்து எதிரி வந்தாலும் அதால பார்க்க முடியும். ஆமா, அதை பத்தி நீங்க முடிஞ்ச டைம் இருந்தா வாஸ்து பாருங்க.
ஹைட்ராக்ஸ்னு போட்டு வாசித்து பாருங்க. அது எப்படி வாழுது, எப்படி குழுவாக வாழுது, அப்படி வாழும்பொழுது அது என்னெல்லாம் ஞானமான காரியங்கள் செய்துன்றத போட்டிருக்கிறாங்க. அதுல இந்த குழிமுசல்கள், இந்த கூனிஸ் அப்படின்னு சொல்லப்படுறது உயரமான இடங்கள்ல போய் உட்கார்ந்துக்கும். அப்படி உட்கார்றதுனால அதுங்களுக்கு ஒரே ஒரு ஆபத்து தான் இருக்கும், அது கழுகுனால உண்டாகிற ஆபத்துகள். ஆனா ஒருபோதும் கழுகுகள் குழிமுசல்களை பிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணங்கள் இருக்கு, சொல்றேன் நான். என்ன விஷயம், நாம உன்னதங்கள் அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறோம். அதே வேளையில நம்முடைய எதிராளியுடைய தந்திரங்கள், சத்ருவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அவனால நம்மளை பார்க்க முடியாது, சத்ரு நம்மளை பார்க்க முடியாது. ஆனா நமக்கு முழு வியூவும் தெரியுது. யார் எங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா வியூ பண்ணாலுமே நாம உன்னதங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால, நாம அவருக்குள்ளாக மறைந்து இருக்கிறதுனால, உன்னதமானுடைய மறைவின் கீழ் இருக்கிறதுனால நம்ம தைரியமா இருக்க முடியும். ஒருவேளை நீங்க பலவீனத்தை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. முதலாவது உங்களுடைய நோ யுவர் வீக்னஸ், அக்னாலஜ் யுவர் வீக்னஸ். நம்ம பலவீனமானவர்கள், இந்தந்த இடங்கள்ல பலவீனமானவர்கள் என்பதை ஒத்துக்கொள்வோம். ஆனா அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அதை நினைச்சு ஐயோ நான் இந்த பலவீனத்தோட இருக்கிறேனே அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன பண்ணலாம்னா, எவ்ரி வீக்னஸ் ஆஸ் அ கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரென்த். ஒவ்வொரு வீக்னஸும் ஒவ்வொரு பலவீனமும், என்னுடைய பலவீனத்திலே உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். ஒவ்வொரு பலவீனத்திலையும் ஒரு பலன் விளங்குது. நம்முடைய பலவீனத்துல தேவனுடைய பலன் விளங்குகிறது. இந்த குழிமுசல் பாருங்க, அதால வேகமா ஓட முடியாது, அதால பள்ளம் தோண்ட முடியாது. ஆனா அதனுடைய கால்கள் இந்த சக்ஷன் பேட் மாதிரி இருக்கிறதுனால அது இந்த மலைகளை ஏறுவதற்கு பயங்கரமா உதவி செய்தது. அப்படியே அது ஒட்டிக்கும், அது கீழே விழாது, அப்படி போய் இப்படி இழுத்து பிடிச்சுக்கும். அது எந்த கால்கள் அதற்கு தரையில வாழ்வதற்கு பலவீனமா இருக்குதோ அதே கால்கள் அது மலை ஏறுவதற்கு உதவியா இருக்கிறதுனால அதனுடைய ஸ்ட்ரென்த்ல அது தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது. உங்க பலவீனத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு வெளியே வராம இருக்காதீங்க, உங்க பலத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கோங்க. உங்க வீக்னஸ் ரெகக்னைஸ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அதனுடைய கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். ஒருவேளை சில பேர் உங்களை பார்த்து அன்ரியலிஸ்டிக்னு சொல்லலாம். அன்ரியலிஸ்டிக்கா இருக்கிறது ஒரு வீக்னஸ் வச்சுக்கோங்க. ஆனா அந்த அன்ரியலிஸ்டிக்கா இருக்கிறவங்க தான் விஷனரியா இருக்கிறாங்க. யாரு பிராக்டிக்கலா திங்க் பண்ணலையோ அவங்க தான் காரியங்களை மாற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதனுடைய பலத்தை பாருங்க. சில பேர் டிஸ்ஆர்கனைஸ்டா இருப்பாங்க, ஒழுக்கமா இருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் கலைஞ்சிருக்கிற மேஜை, எங்க பார்த்தாலும் புஸ்தகம் இப்படி கிடக்கும். மற்றவங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய வீக்னஸ் என்னவா தெரியும்னா டிஸ்ஆர்கனைஸ்டா, ஒழுங்கற்றவர்களாக தெரியும். ஆனா அவருடைய பலம் என்னவா இருக்கும்னா கிரியேட்டிவா இருக்கும். அவங்க தான் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்றவங்களா இருப்பாங்க. வழக்கமா எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்காம ஒழுங்கற்ற விதத்துல யோசிக்கிறதுனால புதிய காரியங்களை யோசிக்கிறவர்களாக, கிரியேட்டிவிட்டி உடையவர்களாக அவங்க தான் இருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு டிஸ்ஆர்கனைஸ்டு ஒரு வீக்னஸ் சொன்னா இது அவர்களுடைய பலமாக மாறி போகிறது. சில பேர் பொறுமையற்றவர்களா இருப்பாங்க, இம்பேஷண்டா இருப்பாங்க. அவங்கள மற்றவங்க பார்க்கும்போது தம்பி பொறுமை வேணும் தம்பி, எல்லாத்துக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வாரெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி பழமொழிகள்லாம் சொல்லியிருக்கும் போது இந்த பொறுமையை பெரிய உயர்வான இடத்துல நம்ம வைக்கிறதுனால, பொறுமை உண்மையிலே முக்கியம்தான், ஆனா அதை நம்ம உயர்வான இடத்துல வைக்கிறதுனால அந்த பொறுமை இல்லாதவர்களை பார்க்கும்போது ஒரு பலவீனம் அவங்களுக்கு. நமக்கே இப்படி சொல்லிப்போம், நம்முடைய பலவீனம், என்னோட பலவீனம் என்னன்னா பொறுமையா இருக்க மாட்டேன்றேன் அப்படின்னு. ஆனா அதனுடைய கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரென்த் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது மாதிரி பொறுமையோ இல்லாம இருக்கிறவங்க, எப்ப பார்த்தாலும் வேக வேகமா இருக்கிறவங்க, பேஷனட்டா இருப்பாங்க, காரியங்களை விரைவாக அடைகிறதுல தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறவர்களா இருப்பாங்க. சோ இம்பேஷன்ட்ன்றது வீக்னஸ் சொன்னா பேஷனேட்டா இருக்கிறது ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியும். அதே போல ஸ்டப்பர்ன், சில பேர் ஸ்டப்பர்னா இருப்பாங்க, அவங்க வணங்கா கழுத்து உள்ளவர்களாக. ஆனா அந்த வீக்னஸ்லயே பெர்சிஸ்டன்ட், விடாப்பிடி தன்மையுடையவர்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தா நான் அதை முடிக்காம விட மாட்டேன். அப்ப அந்த ஸ்டபர்னஸ் பாருங்க, அது ஒரு வீக்னஸா இருக்குது. அதே சமயத்துல அதுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த், அப்படிப்பட்ட நபர்கள் தான் துவங்கினதை முடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. நிறைய பேர் துவங்கினதை முடிக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் நல்ல குட் பிகினர்ஸ் பட் பேட் பினிஷர்ஸ். ஒரு காரியத்தை படிக்க துவங்குவோம், முடிக்க மாட்டோம்.
எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஜிம்முக்கு சேருவோம், கடைசி வரைக்கும் போக மாட்டோம். கம்ப்யூட்டர் படிக்கணும்னு கம்ப்யூட்டர் சேருவோம், முடிக்க மாட்டோம். இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் சேருவோம், அதை முடிக்க மாட்டோம். நம்ம நிறைய பேர் பிகினர்ஸ் பட் நாட் பினிஷர்ஸ். ஆனா இந்த ஸ்டபர்ன் ஹார்ட் உடையவங்க நம்ம மற்றவர்களால் குற்றஞ்சாட்டப்படுகிறவர்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த காரியத்தை முடிக்கிறவர்களா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பலவீனத்திலையும் ஒரு பலன் பரிபூர்ணமாய் விளங்குகிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த குழிமுசல் இருக்கு இல்லையா, அந்த குழிமுசல்கள் பாத்தீங்கன்னா அந்த கழுகுல இருந்து எப்படி தப்பிக்குது, அதனோட கண்மலைகள் மேல இருக்கும். அந்த நேரத்துல மேல இருந்து வர்ற கழுகுல இருந்து அது எப்படி தப்பிக்குதுன்னு சொன்னா, எப்பொழுதுமே பாதுகாப்புக்காக 2 பேர் போட்டிருப்பாங்க. இந்த குழிமுசல்களே என்ன பண்ணுதுன்னு சொன்னா, 2 பேர் வெளியே இருப்பாங்க, காவல் காக்கிற மாதிரி. செனட்ரிஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. 2 பேர் காவல் காக்கிற மாதிரி இருப்பாங்களாம். அவங்க டக்குன்னு தகவல் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா எல்லாரையும் அலர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வேற வேற குரல் வச்சிருக்குது அது. சோ இவங்களும் கூட கம்யூனிகேஷன்லயும் மற்றவர்களுக்கு தன்னுடைய இனத்தினுடைய மற்றவர்களுக்கு உதவுகிறதுலையும் அவ்வளோ சிறப்பா செயல்படுறதுனால, சோ கெட்டிங் அட்வைஸ் ஃப்ரம் அதர்ஸ், மற்றவர்களிடத்திலிருந்து நல்ல நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறது அந்த கண்மலையில வீடு வைத்திருக்கிற குழிமுசல்களுடைய ஒரு கேரக்டரா இருக்குது. அததான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீங்க அட்வைஸ் கேட்கறவங்களா மட்டும் இல்ல, அது அட்வைஸ் கேட்கறவங்களா நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்னதென்று அறிந்து அதன்படி செய்கிறவனாயிருக்கிறவன் கண்மலையின் மேல தன் வீட்டை கட்டுகிறவனாக இருக்கிறான். அதான் ஞானம். அவனுக்கு பிரச்சனை வருமா? பிரச்சனை வரும். அவனுக்கு எதிரிகள் இருக்காங்களா? எதிரிகள் இருக்காங்க. மழை வருமா? காத்து அடிக்குமா? புயல் வீசுமா? வீசும். ஆனா அந்த காற்றும் புயலும் போன பிறகு, அந்த டெஸ்ட் முடிஞ்ச பிறகுதான் தெரியுது ஒரு வீடு அழிந்து போனது. ஆனா அந்த கற்பாறை மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு அழிந்து போகாமல் இருக்கிறது, நிக்குது. அப்படி நிலைச்சு நிக்கும் போதுதான் தெரியுது, ஓ இவங்க ஞானமா கட்டியிருக்கிறாங்க, ஞானமுள்ள அட்வைஸ இவங்க பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அந்த ஞானமுள்ள அட்வைஸை இவங்க செயல்படுத்தி இருக்கிறாங்கன்றது எப்ப தெரியுது? எல்லாருக்கும் ஒரே வகையான பிரச்சனை வருது. சில பேர் அந்த பிரச்சனையில அடித்து கொண்டு போகப்படுகிறாங்க, சில பேர் உறுதியா நிக்கிறாங்க. நிக்கிறவர்கள் யாருன்னு சொன்னா கண்மலையின் மேல் தங்கள் வீட்டை கட்டினர். அவர்கள் பலவீனமானவர்கள் தான், குழிமுசல்கள் தான், ஃபீபிள் ஃபாக் தான். ஆனா அவருடைய ஞானம் எது, எப்படிப்பட்ட அட்வைஸை வாங்கி அங்க நிற்கணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளுகிறாங்க. உங்களுக்கு மற்றவருடைய உதவிய இந்த குழிமுசல்கள் போல பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இறுதியாக நான் சொல்லி முடிக்க விரும்புறது இதுதான். பிரதர், இந்த குழிமுசல்கள் கண்மலையின் மேல கூடு கட்டிருக்கிறதுனால அது என்ன எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்குமா? தங்களுடைய எதிராளிகள் எங்க வந்துருவாங்களோ பயந்துகிட்டே இருக்குமானா இல்ல. அதனாலதான் அதுங்க முதல்ல தங்களுடைய பலத்தை தெரிந்து கொள்கிறது. அந்த கண்மலையில வீட்டை வச்ச பிறகு அவங்களுக்கு பயம் இல்லை. எப்பவுமே பயந்துகிட்டே வாழ்றதை பத்தி நான் பேசல. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான்னு சொன்னா பயந்துகிட்டே இருக்கணும்ன்ற அர்த்தம் இல்லை. நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமா இருக்கிறார் வசனமும் எனக்கு தெரியுது. ஆனா நான் நெடுக போய் தண்டிக்கப்படுகிற அளவுக்கு பேத கிடையாது. முதல்ல நான் என்ன செய்யறேன், என்னுடைய பலம் கர்த்தருக்குள்ளாக என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிறேன். அறிவுபூர்வமாக எனக்கு தேவையான ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டு வைத்துக் கொள்கிறேன். மற்றவங்களுடைய அட்வைஸை நான் எனக்கு எந்த நேரத்திலையும் கரெக்டான அட்வைஸ் சொல்றதுக்கான ஆட்களை நான் மென்டாஸை வைத்துக் கொள்கிறேன். இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைத்து விட்ட பிறகு என்னுடைய குழியை நான் ரெடி பண்ணிட்ட பிறகு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குழிமுசல்களை மாதிரி சூரியனை அனுபவிக்கிற மிருகங்கள் வேற எதுவும் கிடையாதுன்றாங்க. அவ்வளவு அழகா மேல போய் அந்த மலை மேல உட்காந்து அது சுகமா இருக்குமா, ரொம்ப ரெஸ்ட்ல இருக்குமா. எப்பவும் பார்த்தாலும் அது மத்தவங்க பார்த்தா சோம்பேறின்னு கூட சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அது ரெஸ்ட்லயே இருக்குது. ஏன்னு சொன்னா அது தன்னுடைய பயத்தை முதலாவது நீக்கிவிட்டு எங்க அது செக்யூர் ஆகணுமோ அங்க அது செக்யூர் ஆயிடுது. அந்த செக்யூரிட்டியை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்களான்றதான் கேள்வி. கர்த்தரை நம்புகிறது மாத்திரம் இல்ல, அந்த செக்யூரிட்டியை நீங்க அடைந்துட்டீங்களா, அதுல நீங்க உங்களை பெஸ்ட் பண்றதுக்கு உங்களை உள்ளுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகி விட்டீர்களா, இதுதான் கேள்வி. இந்த வாரத்துல இந்த 4 மிருகங்கள்ல 2 மிருகங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த வாரத்துல 2 மிருகங்கள் பார்ப்போம். இதுல எறும்பை பற்றி நான் சொன்னேன், பிளான் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இந்த குழிமுசல்கள் என்ன சொல்லுது, பொசிஷன் யுவர் செல்ஃப்.
நீங்க உங்களை பொசிஷன் பண்ணுங்க, சரியான விதத்துல உங்களை பொசிஷன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வீக்னஸ் அக்னாலஜ் பண்ற அதே சமயத்துல நீங்க வெறும் வீக்னஸ் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வீக்னஸுக்குள்ளேயும் உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும். ஒரு பலவீனம் இருக்குதுன்னா அங்க ஒரு பலன் பரிபூர்ணமாய் விளங்குகிற ஒரு பலன் இருக்குது. அந்த பகுதியை கண்டுபிடிங்க. ஐயோ எனக்கு இந்த பலவீனம் இருக்குதே அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போயிடாதீங்க. அந்த கால்கள் தான், அது எந்த கால்களால் ஓட முடியலையோ, எந்த கால்களால பள்ளம் தோண்ட முடியலையோ, அந்த கால்கள் தான் மலை ஏறுவதற்கு அதற்கு உதவியா இருக்குது. அதே போலதான் உங்க வாழ்க்கையில நீங்க எதை பலவீனம் நினைக்கிறீங்களோ அதுக்குள்ள தேடி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு பலமான பகுதி அதற்குள்ளாக இருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களோட கூட பேசி இருக்கிறார். உங்களுக்கு என்ன இல்லையோ அதை குறித்து புலம்பாதீங்க. அதை கொண்டு வருவதற்கு நீங்கள் தான் முயற்சிக்க வேண்டும். யூ ஷுட் பிரிங் இன். என்கிட்ட அது இல்லை, இது இல்லை, உங்க தலைவிதியை பேசாதீங்க, கடந்த காலத்தை பேசாதீங்க, நிகழ்காலத்துல திருப்தி அடைஞ்சிடாதீங்க. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று நம்புங்கள். அந்த எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதற்குள்ளாக நீங்கள் சுகமாய் வாழும்படி உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை இந்த நல்ல நாட்களில, நீங்க எப்போ நல்லா இருக்கிறீங்களோ அந்த நாட்கள்ல அப்படியே பொழுத கழிச்சிடாம உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்களை சேர்த்து வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே சொல்லப்பட்ட ஞானமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த சின்ன மிருகங்களை பார்க்கும்போது ஒருவேளை இவ்வளவு நாள் நாங்கள் அதை அற்பமா எண்ணிருக்கலாம், அதுகிட்ட இருந்து எந்த ஞானமும் எங்களுக்கு வராம இருந்திருக்கலாம். ஆனா இந்த எறும்பை பார்க்கும்போது அதனுடைய அத்தனை பலவீனத்திற்கு மத்தியில இந்த குழிமுசல்களை பார்க்கும்போது அவ்வளவு பலவீனமான இந்த மிருகம் தனக்கு தேவையானதை எப்படி சர்வைவ் பண்ணணும், எப்படி வருங்காலங்களுக்காக சேர்த்து வைக்கணும் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறது போல அந்த ஞானம் எங்களுக்கு உண்டாகும்படியாக இன்று பரிசுத்த ஞாபகப்படுத்தினதற்காக நன்றி. இந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த எறும்பும் இந்த குழிமுசலும் எங்களுக்கு சொல்லித் தருகிற ஞானத்தை எங்களுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா அப்ளிகபிளா மாற்றுவதற்கு தேவையான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு உண்டாகும்படியாக செபிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய மனக்கண்களும் அதில் பிரகாசம் உண்டாகும்படியாக செபிக்கிறேன். ஞானம் உண்டாயிருப்பதாக என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம சந்திப்போம். அடுத்த வாரத்துல மீதி 2 மிருகங்களை பத்தி பார்ப்போம். உங்களுடைய காணிக்கைகள் வரவேற்கப்படுகிறது. தொடர்ந்து உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. சில பேர் நல்ல நல்ல சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறீங்க. அது எங்களை மேலும் உற்சாகப்படுத்துறதா இருக்குது. இன்னும் கொஞ்சம் காரியங்களை உங்களுக்கு போதிப்பதற்கு எங்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்குது. தொடர்ந்து நம்முடைய செய்திகளை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. யூடியூபுடைய லிங்க்ஸ் ஃபேஸ்புக்ல போடுறது, உங்க குரூப்ஸ்ல நீங்க அதை போடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.